வணக்கம். இன்று வந்துவிட்டேன். மழை வருது குடை கொண்டு வா, மனிதா உன் கைகளிலே. மழை வருது குடை கொண்டு வா, மனிதா உன் கைகளிலே. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வள்ளுவனார் மழையின் முக்கியத்துவத்தை பல குறட்பாக்களில் சொல்லியிருக்கிறார். 10 குறட்பாக்கள் இல்லையா? அதில் இன்று நாம் 5வது குறட்பாவை பார்க்கலாம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதனுடைய பொருள் பார்த்துடுவோமா? என்னன்னாக்கா, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய். மக்களுக்கு அதிகமான மழை பெய்தாலும் கெடுதல். ஆக மக்களுடைய நலனை கெடுப்பதும் மழைதான். மக்கள் நலமாக வாழ்வதற்கு காரணமாக அமைவதும் மழைதான். ஆக நம்முடைய வாழ்வில் இனிமைகள் பெருகுவதற்கும் நாம் சிறப்பாக வாழ்வதற்கும் அடிப்படையாக அமைவது மழையே ஆகும். இதுதான் இதனுடைய பொருள். அப்போ மழையோட முக்கியத்துவம் எப்படின்னு பாருங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் அப்படின்னாக்கா, மிக அதிகமான மழை பெய்யும் பொழுது நம்முடைய இடங்களை அல்லது வாழிடங்களை வெள்ளம் சூழ்ந்து கொள்ளுகிறது. அணைகள் உடைகின்றன. ஏரி குளங்கள் நிரம்பி வழிந்து அவற்றின் கரைகளும் உடைகின்றன. அவை பெரும் வெள்ளப்பெருக்கை கொடுப்பதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? நீங்கள் நிறைய டிவி சேனலில் மழை காலத்தில் பார்த்துருப்பீங்க. அதிக மழை, மிக அதிக மழை மக்களுக்கு கெடுதல் செய்கிறது. அதற்கு மாறாக சரியான அளவில் மழை பெய்தால் மண் குளிர்ந்து மண்மகள் சிலிர்த்து மகிழ்வோடு தன்னுடைய நலங்களை வளங்களாக மாற்றித் தருகிறாள் இல்லையா? அப்போ நமக்கு என்ன, நிறைய வருமானம் வருகிறது. அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதனாலேயே அதிக அளவில் பெய்து மக்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதும் மழைதான். சரியான அளவில் பெய்து மக்களை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வளமோடும் வைப்பது கூட இதே மழைதான் என்று வள்ளுவனார் தம்முடைய குறளில் கூறுகிறார். நாளை சந்திக்கலாம். நன்றி.